Hi Tamilians, welcome to Forma Tamilichi YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது 6th செமஸ்டர்ல உள்ள குவாலிட்டி அஷூரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். குவாலிட்டி அஷூரன்ஸ்ல யூனிட் 3ல இருக்க குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் கண்டெய்னர்ஸ் தென் அதுக்கப்புறம் க்ளோசர்ஸ் அண்ட் செகண்டரி பேக்கேஜிங் மெட்டீரியல் அதுக்கான குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டெய்னர், அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற க்ளோஷர்ஸ் அண்ட் தென் செகண்டரி பேக்கேஜிங் மெட்டீரியல். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி பேக்கேஜிங் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே வந்து பேக் பண்ணுறத வந்து செகண்டரி பேக்கேஜிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பேப்பர், கார்ட்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேப்பர் அண்ட் தென் கார்ட்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். இது வந்து கண்டெய்னர்ஸ் அண்ட் தென் இது வந்து க்ளோஷர்ஸ். நம்மளுக்கு கண்டெய்னர்ஸ் வந்து என்னென்ன கண்டெய்னர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் தென் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், மெட்டல் கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே க்ளோஷர்ஸ் பார்த்திங்கன்னா லப்பர் க்ளோஷர்ஸ் இது வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கான குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படிலாம் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க தமிழியன்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜே இருக்காது. இப்போ குவாலிட்டி அஷூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரி சைட் போகிறப்ப நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து மேஜர் டிபார்ட்மெண்ட்டு கூட. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டெய்னர்ஸ்க்கு வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் எப்படிலாம் பண்ணணும்னு பார்க்கலாம். கண்டெய்னர்ஸில் நம்ம 3 டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் பார்த்துருக்கோம். கிளாஸ் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அண்டு மெட்டல் கண்டெய்னர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பற்றி பார்க்கலாம். கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்பயே நம்மளுக்கு ஒரு 4 டைப் ஆஃப் கிரேடாக வந்து பிரிப்பாங்க. டைப் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அண்ட் கிரேட் 4. கிரேட் 1 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போரோசிலிகேட்டால் ஆகிருக்கும். அதே கிரேட் 2 பார்த்திங்கன்னா ட்ரீட்டட் வித் சோடா லைம் கிளாஸால் ஆகிருக்கும். அதே டைப் 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோடா லைம் கிளாஸால் ஆகிருக்கும். அதே டைப் 4 வந்து ஜென்ரல் பர்பஸ் வந்து சோடா லைமால் ஆகிருக்கும். இப்போ இந்த டைப் ஆஃப் கிளாஸை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அதோட குவாலிட்டியோ இல்லை அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற நம்ம ட்ரக் கான்ஸ்டியூயன்ஸ் வந்து டிட்டர்மைன் ஆகும். இப்போ டைப் 1 அப்படின்னு பார்க்குறப்ப அது போரோசிலிகேட், அதாவது போரஸ் ஆக்சைடு வந்து ஸ்பெஷல் ரியாஜெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது வந்து ரொம்ப மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ரொம்ப ஹீட் வந்து நம்ம பண்ணலாம் இந்த ஃபஸ்ட்டு டைப் கிளாஸில். மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த டைப் 1 கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே பார்த்திங்கன்னா பேரண்டல் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு பார்த்துட்டாவே நம்மளுக்கு டைப் 1 கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். எதனாலன்னா பேரண்டல் ப்ரிப்ரேஷனை வந்து நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம். வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ட்ரக்ஸ்லாம் வந்து உள்ளே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம். இது வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் கொண்டிருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக ஸ்டெரிலைசேஷன் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைப் 2 கிளாஸஸ். டைப் 2 கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கிளாஸஸ் வந்து சர்ஃபேஸால் வந்து ஆகிருக்கும். அதே எஸ்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எல்சி அப்படின்னா வந்து சர்ஃபேஸ் வந்து அதாவது சோடா லைம் கிளாஸ் தான் வந்து எஸ்எல்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகம். பட் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சொல்யூஷன்ஸ் வந்து ஆசிட் பஃபர் சொல்யூஷன், அசிடிக் பஃபர் சொல்யூஷன்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். டைப் 3 பார்த்திங்கன்னா சோடா லைம் கிளாஸால் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து ட்ரீட்டட் வித் சோடா லைம் கிளாஸு. அதே இது வந்து பார்த்திங்கன்னா சோடா லைம் கிளாஸால் ஆயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அல்கலைன் கிளாஸஸ், அதாவது அல்கலைன் கிளாஸஸால் இதாகிருக்கும். பிஹெச் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஒன்லி வந்து நம்ம வந்து ட்ரை பவுடர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்பஸு. இது வந்து சோடா லைம் கிளாஸ் வந்து நார்மலாக வந்து பேரண்டல் தவிர மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் 1 கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேரண்டல் ப்ரிப்ரேஷன் கூட யூஸ் பண்ணுவோம்.
செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா வந்து அசிட்டிக் பஃபர் சொல்யூஷன்ஸ்க்கு ஆசிட் சொல்யூஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ட்ரை பவுடர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் டைப் பார்த்திங்கன்னா நான் பேரண்டல் இல்லாமல் எந்தெந்த ப்ரிப்பரேஷன் அதாவது நம்ம சிஸ்டமிக்காக செலுத்தாமல் டாப்பிக்கலாவோ லோக்கலுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைப் 4 கிளாஸஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ அல்க்ளைனுக்கும் பேஸ்க்கும் ஒரு அல்க்ளைன்னாலும் ஒன்று தான் பேஸ்னாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். பட் அல்க்ளைனுக்கும் பேஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் சால்யூபிள் பேஸஸாக இருந்துச்சுன்னா அதை அல்க்ளைன்னு சொல்லுவோம். அதே வாட்டரில் இன்சால்யூபிளாக இருந்துச்சுன்னா அதை வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்து அல்க்ளைன் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா pH வந்து 7 to 14 வரைக்கும் இருக்கிறத அல்க்ளைன் ஆர் பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து நம்ம வாட்டரில் வந்து நீ சால்யூபிள் ஆகிட்டு அந்த pHல இருந்துச்சுன்னா அதை வந்து அல்க்ளைன்னும், அதே வந்து வாட்டர் தவிர மற்ற சால்வன்ஸில் வந்து சால்யூபிள் ஆகிட்டு நம்மளுக்கு 7 to 14 pH வந்து காட்டுச்சுன்னா அதை பேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவை. அதனால தான் இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறோம். தென் ஒரு கிளாஸ்லேருந்து அல்க்ளைன் வந்து நிறையா வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி கிளாஸஸாக இருக்கும். அதே அதுலேருந்து அல்க்ளைன் மெட்டல்ஸ்லாம் வந்து கம்மியாக வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அது வந்து ஹை குவாலிட்டி கிளாஸஸாக இருக்கும். இதில் நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து 1 m சல்ஃபியூரிக் ஆசிட் எப்பயுமே வந்து ஆட் பண்ணுவோம். சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு H2SO அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து 0.02 m வந்து நம்ம வந்து H2SO வந்து ஆட் பண்ணுவோம் இதில் ஃபுல்லாகவே. இது வந்து H2SO எப்படி வந்து ஆட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து H2SOவில் வாட்டரை வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. வாட்டரில் ட்ராப் பை ட்ராப்பாக தான் வந்து நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட்டை வந்து ஆட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கான டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரஷ்டு கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா கிளாஸை எடுத்துகிட்டு பவுடர் பண்ணிடுவோம். மார்டல் கிறிஸ்டலில் வந்து என்ன பண்ணுவோம்னா பவுடர் பண்ணிடுவோம். அந்த பவுடரை தான் நம்ம இப்போ டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அந்த பவுடரை வந்து என்ன பண்ணுவோம்னா பியூரிஃபைட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணுவோம். அதாவது கிளாஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுவோம். தென் வாட்டர் கிறிஸ்டலில் வந்து நம்ம வந்து கிளாஸை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடராக எடுத்துப்போம். அந்த பவுடரை என்ன பண்ணுவோம்னா சீவ் நம்பர் 20 or 50ல் வந்து நம்ம சீவ் பண்ணி அந்த கிளாஸ் பவுடர் மட்டும் எடுத்துப்போம். இந்த சீவ் பண்ணி எடுத்த பவுடரை 10 கிராம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த வெயிட் பண்ண பவுடரை வந்து என்ன பண்ணுறோன்னா அசிட்டோனோட ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். ஏன்னா அசிட்டோன் வந்து ஈஸிலி எவாபரேட்டட். அதை வந்து நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு அசிட்டோன் வந்து எவாபரேட் ஆகிடும் ஏர்லேயே. தென் அசிட்டோன் எவாபரேட் ஆனதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய அந்த சாம்பிள் பவுடரை வந்து என்ன பண்ணணும்னா 50 ml வந்து பியூரிஃபைட் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அது கொனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு 10 கிராம் ஆஃப் பவுடர் கிளாஸும் 50 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயிலால் சீல் பண்ணிடுவோம் வந்து ஃபுல்லாக. சீல் பண்ணிவிட்டு இதில் வந்து லேபிள் பண்ணி வச்சுப்போம். எதுக்கு நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன டெஸ்ட்டு இல்லைன்னா வந்து இப்போ டெஸ்ட்டில் இருக்குது, இது வந்து பாஸ் ஆகிருக்கா ஃபெயில் ஆகிருக்கா அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் லேபிள் பண்ணி நம்ம வந்து வச்சுப்போம். தென் அந்த லேபிள் பண்ணதை என்ன பண்ணோம்னா ஆட்டோக்ளேவில் வந்து 121 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணுவோம். அதாவது மாய்ஸ்டரி ஸ்டெரிலைசேஷன் மூலமா ஆட்டோக்ளேவ் பண்ணுவோம். தென் ஸ்டெரிலைசேஷனுக்கு அப்புறம் கூல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த 50 ml ஆஃப் லிக்விட் இருக்குல்ல, அந்த 50 ml ஆஃப் லிக்விடை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துப்போம். இந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் தான் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். எதனாலனா அந்த நம்ம கிளாஸ் பவுடர் போட்டிருக்கோம், 50 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அல்க்ளைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த வாட்டரில் எவ்வளோ ரிலீஸ் இருக்குது, அல்க்ளைன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த கிளாஸோட குவாலிட்டியை வந்து செக் பண்ண போகிறோம். இப்போது இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து இந்த வாட்டர் வந்து நம்ம எடுத்துகிட்டு இது வந்து ஃபுல்லாகவே அல்க்ளைன் வாட்டர், ஏன்னா அல்க்ளைன் ரிலீஸ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைட்ரேஷன் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் அந்த சாம்பிள் சொல்யூஷன் வந்து எடுத்துகிட்டு 50 ml ஆஃப் வாட்டர் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு தென் மெத்தில் ரெட் வந்து அதாவது இது இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு
தென் இதை டைட்ரேட்டர் வந்து எதுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறோம், சல்ஃபூரிக் ஆசிட் 0.02 ml சல்ஃபூரிக் ஆசிட்டோட டைட்ரேட் பண்ணுவோம். டைட்ரேட் பண்ணுறப்ப எது வரைக்கும்னா நம்மளுக்கு எண்ட் பாயிண்ட் பிங்கோ இல்லை ரெட்டோ வர வரைக்கும் டைட்ரேட் பண்ணுவோம். டைட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அல்கலைன் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆசிட் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம். அதே அல்கலைன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஆசிட்டும் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அல்கலைன் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆசிட் வந்து நம்மளுக்கு கன்சியூம் ஆகிருக்கிறது கம்மியாக இருக்கும். அதே அல்கலைன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆசிட் கன்சியூம் ஆகிருக்கிறது அதிகமாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு வந்து அல்கலைன் வந்து எவ்வளோ ஆசிட் வந்து எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு அதை பொறுத்து நம்மளுக்கு 1, 2, 3 அதை கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு பிடிக்கிறோம். 1 ml கன்சியூம் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து கிரேட் 1னும், 8.5 ml வந்து கன்சியூம் ஆயிருந்துச்சுன்னா அது கிரேட் 2னும், 15 ml கன்சியூம் ஆயிருந்துச்சுன்னா அதை கிரேட் 3ன்னு வந்து செப்பரேட் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட், கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ்டு கிளாஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். தென் செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைட்டிக் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட். இது வந்து கிளாஸுக்கு தான். ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இது வந்து மெயினாக வந்து எதுக்காக பண்ணுறோம்னா ஆம்பியூல்ஸ் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கு வந்து ஹைட்ரோலைட்டிக் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். அதை வந்து என்ன பண்ணுவோம்னா வாஷ் பண்ணிப்போம். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃப்ரீ வாட்டரை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 டைம் வாஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரீ வாட்டரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு சீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லேபிள் பண்ணிப்போம். லேபிள் பண்ணிட்டு ஆட்டோக்ளேவில் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். அது த்ரீ டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வந்து இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் வரைக்கும். லோ டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸும், 100 to 121 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸும், 121 to 122 டிகிரி செல்சியஸில் 60 மினிட்ஸும் வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். அந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு கூல் பண்ணிடுவோம். கூல் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை வந்து அந்த வாட்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்க வாட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்கலைன் ரிலீஸ் ஆகிருக்கும். அதாவது அல்கலைன் லீச் அவுட் ஆகிருக்கும். அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணால் ஃபில்டர் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு கொனிக்கல் ஃப்ளாஸ்கில். அந்த வாட்டரை வந்து இப்போ டைட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதில் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண மாதிரி மெத்தில் ரெட் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து HCl டைட்ரேட் பண்ணுவோம். அதே வந்து பவுடர் கிளாஸ் டெஸ்ட்டில் வந்து H2SO அது சல்ஃபூரிக் ஆசிட்டால் இது பண்ணுவோம். 0.01 m HCl வந்து டைட்ரேட் பண்ணுவோம். டைட்ரேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து எது வரைக்கும்னா பிங்க் ஆர் ரெட் கலர் வர வரைக்கும் டைட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட் ஆர் நியூட்ரலைசேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து அனலைசிஸில் படிச்சிருப்பீங்க. எண்ட் பாயிண்ட்னா என்ன, நியூட்ரலைசேஷன் பாயிண்ட்னா என்ன. அதாவது இங்கே இருக்க ஆசிட் ஆப்போசிட்டில் இருக்க அல்கலைன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்கு, அதாவது ஃபுல்லாக வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாலிகுல் வந்து நம்மளுக்கு என்ட்ரு ஆச்சுன்னா அப்போது வந்து நம்மளுக்கு வந்து அசிட்டிக் pHஆக மாறும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து நடக்கும், வந்து கலர் சேஞ்சஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோலைட்டிக் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபார் மற்ற கண்டெய்னர்ஸ்க்கும் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கு இருக்குல்ல இன்னொரு டெஸ்ட்டும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் தமிழியன்ஸ்.